மீடியாவில் என்னோட ஜென்ரேஷனில் நான் பார்த்த ஒரு ஸ்ட்ராங் உமன் தான் வரலக்ஷ்மி சரத்குமார். மனசில் என்ன இருக்கோ அதை நேரடியாக மறைக்காமல் பேசுகிற குணம் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும். புகழ்னாலேயோ பணத்தினாலேயோ அஃபெக்ட் ஆகாமல் எளிமையாக அதே சமயம் உறுதியாக இருக்கிற ஒரு பெண். நம்ம பாட்காஸ்டில் அவங்க மனசை திறந்து பேசின விஷயங்களை பாருங்கள். எனக்கு இது ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா அது எனக்கு தப்பான ரைட்டான்னு தோணுச்சுன்னா நான் அது பண்ணிடுவேன். தப்புனா எனக்கு அது நான் யார் கேட்டாலுமே நான் பண்ண மாட்டேன். பண்ணிட்டு நாளைக்கு அது வந்து ரிக்ரெட் அது ஏன் கான்சிக்வன்ஸ் அதை நான் பார்த்துப்பேன். வெளியில காட்டுறதும் உள்ள ஒரு ரூம்குள்ள நடக்கிறது நமக்கு வேற வேற. ஆமா. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குறது எல்லாமே வந்து உள்ள நடக்காது, இல்ல உள்ள நடக்கிறது எல்லாமே இன்ஸ்டாகிராம் நீங்க பார்க்கணும் இருக்காது. அவங்க திருப்பி வெரி ஹாப்பி கப்பல். பட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஐ ஹேட் செக் லிஸ்ட் தட் ஐ ஹேட் டு பை மை ஓன் ஹவுஸ், ஐ ஹேட் டு பை மை ஓன் கார், ஐ ஹேவ் டு ஹேவ் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இன் தி பேங்க். ஸோ இன் மை ஹெட் இட் வாஸ் 5 crores. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நான் தான் வந்து மற்றவங்களுக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு யாருமே பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு யாரும் அது பண்ணும்போது எனக்கு வந்து தேசே இல்லை இந்த மாதிரி லைம்லைட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, அவங்க பிஸ்னஸ் கிளாஸில் போவாங்க சூப்பர் அப்படின்னு. பட் தேர்ஸ் another style to the whole story. அந்த பிஸ்னஸ் கிளாஸ் போகிறது கூட அவங்க உழைச்சி தானே சார் பிஸ்னஸ். ஆமாம், 10 காசு இது போல. Hi Varu. Hello. Welcome to my show. I know this is the first time I'm sitting in front of you and having this long conversation. I think you always are like அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்குள்ள, which I've noticed from 2012. நீங்க சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே remember Mamma Mia and all. Yeah, musicals தான் பண்ணோம், டான்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க. That was a very new world. ஆமா. And then you started acting in films. அப்போ வந்து கூட வந்து when you felt like எனக்கு ஹீரோயினா நான் எதிர்பார்க்குற மாதிரி ரோல்ஸ் இல்லைனோனே you just dived into other languages, becoming a negative antagonist மாதிரி in films. Then சரி ஓகே இப்போ இவ்வளோ வருஷம் வந்து வரு வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்க, இப்போ she's going to like just take a break அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் மேலே இப்போ நான் வந்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி happened. And I told you how much I loved Saraswati பார்த்ததுக்கு அப்புறம். It's a very lovely message you sent me also. I truly loved the film. But this whole thing of நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து மாற்றி தான் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருதுன்னு தெரியல. பட் ஆஸ் அ பர்சனாலிட்டி வந்து எனக்கு என்னன்னா, இஃப் யூ கெட் கம்ஃபர்டபுள் இன் சம்திங்கில் தட் மேக்ஸ் மீ அன்கம்ஃபர்டபுள். ஓகே, ஆக்சுவலாக சொல்ல போனால் பிகாஸ் இப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கிறது வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக நிறைய பேர் சொன்னாங்க, சரி கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நடிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ இதுனா. பட் அது அந்த அன்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும். லைக் எவ்ரி திங் இஸ் நாட் கோயிங் டு பி கம்ஃபர்டபுள். ஸோ சேஞ்ச் இருந்தாலும் சரி, ஒரு நியூ பாத் இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ஒரு தட் ஓன்லி வில் மேக் யூ அ லிட்டில் அன்கம்ஃபர்டபுள். எவ்ரிதிங் வில் நாட் பி ஈஸி. இப்போ எல்லாமே ஈஸியாக கிடச்சா வேர் இஸ் த ஃபன் இன் தட்? ட்ரூ. வேர் இஸ் த ஒரு கதை பேசுறதுக்கு எங்கே உங்களுக்கு கதை இருக்கும்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் நைஸ் தட் சம்திங் மேக்ஸ் யூ அன்கம்ஃபர்டபுள். அண்ட் தென் சேலஞ்சஸ், ஐ லவ் சேலஞ்சஸ். அண்ட் ஐ ஆல்வேஸ் எப்பவுமே வந்து எது இருந்தாலுமே சரி இறங்கி பார்த்துடலாம், வேலை பார்த்துலாம், முடிவு பண்ணிட்டோம், படணும், அவ்வளோதான். தட்ஸ் மை ஒன்லி தாட் ப்ராசஸ் எப்பவுமே. அது வந்து அண்ட் ஐ லைக் டு பெட்டர் மை செல்ஃப். லைக் எப்பவுமே வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம எப்பவுமே யோசிச்சு அது அங்கேருந்து டவுன்ஃபால் தான். ஓகே. ஸோ எல்லாமே தெரியும்னு எப்பவுமே நம்ம வந்து ஃபீலே பண்ணிக்கூடாது. ஏன்னா வந்து உங்களை விட 1008 பேருக்கு 1000 விஷயம் தெரியும். உங்களுக்கு சில விஷயம் தெரியும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் யூ ஆல்சோ நெவர் டேக் யுவர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. இல்லை வரும் லைக் நான் வந்து இப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் நடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து ஒரு பந்தா ஒரு 10 பேர் பின்னாடி you're just a call away, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இட்ஸ் வெரி ஈஸி டு ஹேவ் ஆக்சஸ் வித் யூ. அண்ட் நீங்க என்கிட்ட மாத்திரம் இல்லை, எனக்கு தெரியும் நீங்க எல்லார்கிட்டயும் அப்படிதான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை நோட்டீஸ் பண்ணதே உங்க கல்யாணத்துக்கு, உங்க சங்கீத்க்கு வரும்போது தான். Full industryமே அங்கதான் இருந்தது. And they all came for you. Yes, I know there was a lot of love during the wedding. I think everybody showed up. I think only because my personal relationship with எல்லாரும் இல்லையா. Correct. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. It's not about ஒரு PRs வச்சோ இல்ல மேனேஜர்ஸ் வச்சோ அப்ரோச் பண்ணது கிடையாது. Most of them are my friends who I think personally called them, spoke to them, and there's a lot of love, and they were also very happy that I was getting married. I thought it's never going to happen in my life, but then it happened. But how do you let this success ground you? ungala vandu I don't take it, babe. I think for me success and failure is on the same line. Like for example, I remember Telugu la crack nu or padam vanduchu. Ama, it was a mind blowing success. So நான் போய் தியேட்டர்ல பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க ஓகே சூப்பர் நல்லா இருக்கு, ஓகே அடுத்த படத்துக்கு நான் பண்ணி போயிடலாம். That's it. I don't take it too seriously. I think basically the idea behind it is என்னன்னா, for me it's a job. இப்போ ஒரு டாக்டர் ஜாப் இருக்காங்க, ஒரு லைட்மேன் ஜாப் இருக்காங்க, கேமராமேன் ஜாப், எல்லாருமே வேலை தான் பார்க்கணும்.
அதை வேலையோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். என்ன பிரச்சனை, நடிகர்கள் கூட வந்து அந்த பில்டப்போடையே வீட்டுக்கும் வந்துடும். ஐ ஸ்வேர் சில வாட்டி அதுதான் பிரச்சனை. ஃபேமஸ், கெட்டிங் ஃபேமஸ் ஆர் ஸ்டார்டம் ஆர் பாப்புலாரிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். ஸோ அது வந்து நம்ம மண்டைக்கு ஏற்றக்கூடாது. அது நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், சம் ஆக்டர்ஸ் வந்து stop being relevant, it hits them more hard because you're taking yourself too seriously. True. See, எல்லாத்துலயுமே ஒரு 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 சேஞ்ச் ஓவர் இருந்தா சரி. ஒரு காலத்துல வந்து நீங்க பெருசா இருக்கலாம், ஆனா இன்னொரு காலத்துல வந்து அடுத்த நாள் வருவாங்க. ஆமா, that is a circle of life. அது ரொம்ப நம்ம சீரியஸா எடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம்னா அது நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை, மத்தவங்களுக்கு கிடையாது. So I think you should just take it as a job. So for me it's a job. போறோமா, நடிக்கிறோமா, நடிச்சு முடிச்சு அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் we come back to being ourselves, who our personalities are. Beautiful. So that is how I think I look at it. Okay. From the beginning. Okay. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஐடென்டிட்டி ஆஃப் பீயிங் பார்ட் ஆஃப் அ சர்டன் ஃபேமிலி, ஒரு ஆக்டர், இப்போ நான் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே ப்ரொடியூசர், டைரக்டர், இது எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? I think Varalaxmi is described without all this only, no, always. ஆமா, அது நமக்கு I don't think anybody who knows me, I think knows me that I am a personality on my own. There is, all this came secondary. Correct. Everything was secondary. But I think from the time I dance பண்ணும்போதுல இருந்து சரி, shows பண்ணும்போதும் சரி, I've always had a personality of my own. Yeah. What best I could do, how I want to do things, how I want to challenge myself. That's who I've always been. சின்ன வயசுல வந்து காம்படிஷன் சொன்னா கூட வந்து அந்த காம்படிஷன் ஜெயிக்கலாம் எனக்கு ஒரு இப்படி வாந்தி பேதில வந்துரும் அப்படியே. அந்த ஜெஃப் கேக்குறோம் நீங்க. சில வாட்டி I was doing UK the Olympic and the medalக்காக we're doing the medals for UK dance club, and we finished the show and I had to win in that. It was a competition. எனக்கு அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஐயோ ஜெஃபு வாதி வயசுக்கு ஐயோ ஓ வாதி நான் பார்க்குறதா இல்லை அங்கே நான் ரிசல்ட் பார்க்குறதா சொல்லி இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ ஐ எம் அ வெரி healthy competition kind of a person. Like I like to compete, but I will never wish the other person down or wrong. அந்த மாதிரி எனக்கு அது மற்றவங்களை குத்த சொல்கிறது வந்து எனக்கு பெருசாக அதில் எனக்கு அது தெரியாது. நம்ம எப்படி பெஸ்ட்டாக ஆக்கிக்க முடியும் தான் நான் பார்ப்பேன் இதோட. ஸோ ஃபார் மீ ஆல்வேஸ் இட்ஸ் வெரி ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ டில் டுடே ஐ எம் ஸ்டில் கம்பீட்டிங் வித் மை செல்ஃப் ஆஃப் ஹவு ஐ கேன் பி பெட்டர். அப்பா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போடி பண்ணும்போது he was not so convinced அப்படிங்கறத நீங்க நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க. Because back in the time there was a perception இல்ல about cinema and everything. அதை தாண்டி நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச புதுசுல நீங்க சரத்குமாரோட டாட்டர் அப்படிங்கும்போது did it give any kind of ஒரு support or security for you? I think it was a bit of both, to be honest, because சில பேர் வந்து அதனால வந்து படம் வரல, because they said இல்ல எதுக்கு பெரிய ஃபேமிலி அவங்க மேல அதை எப்படி காட்ட போறோம் சொல்லி அங்க தனியா ஒரு மரியாதை மேல அது மரியாதையோ பயமோ என்ன whatever. அண்ட் யாரோ ஒரு காலத்தை போய் அப்பா கிட்ட கேட்கும்போது ஏதோ கண்ணை தூக்கி காட்டார் போல இருக்கு. ஸோ அது ஆமா எங்க பொண்ணு அடிப்பாங்க சொல்லி கண்ணை தூக்கி காட்டு. அதெல்லாம் அப்போதுலேருந்து பக்கத்துலேயே போல யாருமே எதுக்கு பவர் கூட சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஐ ஹேட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் ஐ திங்க். அண்ட் தென் நம்மளே தனியாக ஐ திங்க் உருவாக்குன ஒரு பார்த்து தான் இது. ஐ நோ. அது சொந்தமாக நான் எங்கேயுமே வந்து யார்கிட்டயும் போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கல, இல்லாட்டி யாரும் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி சொல்லலை. இது வரைக்குமே அது நடந்ததே கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் விஷயம். ஆமாம், அது எனக்கு வந்து நடந்ததே கிடையாது. நானே வந்து பேசி நானே இல்லை. ஸோ வாட் எவர் இப்போ வந்து ஸ்டேஜுக்கு போகும்போது நான் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் சொல்கிறது எனக்கு தான். நானே எனக்கு நான் தேங்க்யூ சொல்லி டிசர்வ் இட். ஏன்னா வந்து ஐ நோ தட் ஐ ஹவ் டன் இட் ஆன் மை ஓன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் தட் ப்ரைட் இன் மீ விச் இஸ் wonderful. But did it help you in a way where இந்த ஒண்ணுமே பாத தெரியாத விமன் வரும்போது they normally say இங்க வந்து men flirt பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு கூட தான் நடந்துச்சு. நானே ஃபர்ஸ்ட் அந்த மீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யார்? நான் தானே ஃபர்ஸ்ட். ஆமா சேஃப் சக்தி. ஆமா சேஃப் சக்தி ஃபர்ஸ்ட் பேசுறதுல கண்ட்ரிலே வந்து நான் தான். Only after that came out because BBC and CNN came and interviewed me because I was the first person to talk about casting couch in India. But because you were so and so's daughter, it didn't I don't think that's what I say. No, see what do you call it, a person who is என்ன சொல்றது, sick in your thoughts, or when you won't think of who you're talking to. Your thoughts are already screwed up. So அதனால நீ யார்கிட்ட பேசலாம் உனக்கு அந்த தாட் ப்ராசஸ் தான் நீ பேசிட்டு இருக்க. பயம் வராதா? வரும் இவங்க கிட்ட விளையாடுனா பெரிய விஷயம். சில பேருக்கு வரும், பட் சில பேர் முட்டாள்தனமா வந்து அந்த urge takes overல, அந்த மிருகத்தனமான ஒரு urge தானே அது. அந்த மாதிரி பேசும்போது பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்ன எடுக்கலாம் அந்த பொசிஷனில் கூட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தென் தே திங்க் தட் இல் தே கெட் அவே. அண்ட் ஆல்சோ என்னன்னா ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க சொல்லி ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டு இருந்தாங்க. ஆஃப் கோர்ஸ். அண்ட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் பிகாஸ் ஐ திங்க் there were strong women in the previous generation, but let me put it this way, not all of them were strong. All of them did create that image. True. In order for people to think that actresses were that image. Yeah. It didn't come from
everyone being but there were some strong women who learned to say no. yeah. And there were some women who gave in to it. So what happened, because they had to get to whatever position, there's no judgment. Of course no judgment. Judgment கிடையாது. ஏன்னா வந்து everybody is working hard to get to whatever position. Yes. But அது ஒரு காலத்துல வந்து நிறைய நடக்கிறதுனால அது அசம்ப்ஷன் ஆயிடுச்சு. ஆக்ட்ரஸஸ் தானே ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பட் தென் ஜெனரேஷன் சேஞ்ச் அண்ட் started changing that. Saying, boss, actors are not that. Actors have their own, discipline. They have their own self-respect. They have their own journeys. So change slowly. And before it came out to an extent where நம்ம வந்து Me Too இத பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி when you were also very young, இந்த harmless flirting அப்படிலாம் வேற சொல்லுவாங்கல்ல. So how did you deal with it? Like நீங்க அதை இக்னோர் பண்ணிடுவீங்களா இல்ல you'll call it out to the person and say stop talking? The thing is that I think as a personality I never gave in to that. So little bit everybody was a little scared because I'm a little boisterous and I'm not exactly that category. I don't come under the damsel in distress ன்னு சொல்லுவாங்கல. ஆமா vulnerable-ஆ நீங்க இருக்கவே மாட்டீங்க. ஐயோ எனக்கு இது தெரியாது அது தெரியாது பண்ணிக்கணும் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. So அதனால அந்த see அந்த எனர்ஜியுமே வந்து I'm not giving out that energy. I'm not giving out a damsel in distress energy. Right. So usually what happens is men tend to gravitate towards this the பாவமான எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்களா இல்ல வேணுட்டு அப்படி இருக்காங்க இல்ல உண்மையில அப்படி இருக்கான்னு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது they feel that it's more easier to go and approach to talk to them. இப்போ நான் வந்து எல்லாருமே கடிச்சு விட்டுருவேன், மூஞ்சிக்கு நேரவே வந்து என்கிட்ட வரவே பயப்படுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பிரச்சனை வந்து I'll cut it off in the starting itself. I'm like what? I think that I used to be dumb. நான் வந்து எனக்கு என்னன்னே புரியலன்ற மாதிரி அத ஹேண்டில் பண்ணி இப்போ நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். But it used to intimidate. It used to intimidate. It takes time to get each one has to see. Also when you're young, like you don't know who you are self. You are still trying to make it in the industry. நம்ம தப்பா பேசிட்டு நம்மள வந்து பாய்காட் பண்ணுவாங்களா, நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும்ல. இப்போ அந்த மீ டூ இதுவே வந்து நான் எழுதும் போது நிறைய பேர் சொன்னாங்க உனக்கு தேவையா இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கேன் எதுக்கு, எவ்வளோ பேர் சொன்னாங்க. I say இல்லப்பா பட் தப்பு இஸ் தப்பு, ரைட் இஸ் ரைட். ஸோ ஐம் அ பர்சன் தட் ஹேஸ் நெவர் ஸ்டுட் பை எனிதிங் தட்ஸ் ராங். அண்ட் உள்ளுக்குள்ள எனக்கு அது நிற்கல எனக்கு. சரி இல்லை தப்புனா தப்பு, அது வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. இப்போ ஆல் த டெசிஷன்ஸ் இன் யுவர் லைஃப் நம்ம பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ சப்போஸ் லெட்ஸ் சே நீங்கள் ஹீரோயினாக இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா இருக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாங்கும் போது ஐம் ஷுர் ஃபேமிலிலேயே கூட வந்து அட்வைசஸ் வந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் நீங்கள் வந்து யூ ஆல்வேஸ் டேக் யோர் ஓன் டெசிஷன். அந்த கன்ஃபியூஷன், அந்த லேக் ஆஃப் கிளாரிட்டி இல்லை செல்ஃப் டவுட் வரும்போது எப்படி துணிச்சலாக ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறீங்க? இல்லை அது ஃப்ரம் த பிகினிங் ஐம் வெரி நாட் ஸ்டபர்ன், ஐம் வெரி கிளியர். எனக்கு இது ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா அது எனக்கு தப்பான ரைட்டான்னு தோணுச்சுன்னா நான் அது பண்ணிடுவேன். ஓகே தப்புனா எனக்கு அது நான் யார் கேட்டாலுமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு ரைட்டு, எனக்கு எது ஓகேன்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எனக்கு என் மனசில் வந்து ரைட்டுன்னு பண்ணணும். பட்டா நான் அது ஓகே பண்ணிட்டு நாளைக்கு அது வந்து ரிக்ரெட் அது ஏன் கான்சிக்வென்ஸ் அதை நான் பார்த்துப்பேன். அப்படிதான் அதை அப்ரோச் பண்ணுவீங்க. நான் வந்து யாருமே ப்ளேம் பண்ண மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு ஏன் கான்சிக்வென்ஸை நான் பார்த்துக்கிறேன். ஓகே until now touch wood I have never really regretted anything that I've done. The other thing is நான் பிரியங்கா சோப்ராவோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க எப்படி இங்கேருந்து ஹாலிவுட் போய் அங்கே இந்த இடத்துல இங்கே இருக்கும், இன்னொரு இடத்துல இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம். But that's how I still treat work all the time, Ramya. I think that's the way to look at it. Language கத்துக்கணும், people புதுசு, எல்லாமே புதுசு, especially in a man dominated industry. கஷ்டமா இருந்திருக்குமே. It is little bit difficult, but அதான் சொல்றேன் எனக்கு வந்து அந்த uncomfortable தான் வந்து எனக்கு பிடிக்கும். First few days must be killing. It's okay, but I'm like you start off a new journey இல்ல. எங்கேயாச்சும் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அங்கே வந்து ஒரு 10 பேர் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஐயோ இவ்வளோ நாள் அடிக்கிறேன்னு சொல்லும்போது அது ஒரு கிக் இல்லை, ரைட்? ஸோ வாட் ஐ திங்க் யூ ஷுட் கீப் க்ரோயிங் in that zone. So I like that. I honestly, it does not matter. Like tomorrow, like I went to Bombay for a couple of meetings. Even though they don't know who you are, but that's a kick. It's okay. நீங்க உங்களை ஃப்ரெஷ்ஷா இன்ட்ரோ듀ce பண்ணி, it's fine. There's no ego there. There is no ego. What is that ego? Because இப்போ எல்லா ஹாலிவுட் ஸ்டார்ஸும் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் ஸ்டார்ஸ் 10 பக்கத்துல போய் கேட்டா யாருன்னு கேட்பாங்க. ஆமா. So everybody has got, you watch your regional movies, you are sometimes known, sometimes you're not known, but you don't have to take offense that they don't know who you are. எதுக்கு அது offense? அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அது தப்பு அவங்க பண்ணலையே, அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் தெரியணும்னு நினைச்சிட்டு எதுக்கு நம்ம நினைக்கணும்? சில பேர் தெரிஞ்சிட்டு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க வரும். அது வந்து அவங்க மைண்ட் செட்ல இருக்குது. பட் as an actor நம்ம எதுக்கு அது ஃபீல் பண்ணோம்? That is my question. எதுக்கு எல்லாரும் உனக்கு தெரியணும்? நீ எதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுக்கு போறீங்க? ஒரு என்டைட்டில்மென்ட் வேண்டாம்ன்றீங்க. வேண்டாமே. It's a job. You do your job. People know you, great. They don't know you also, great. Does not make you or make them a bad person. Awesome. Nice way to look at this.
ஃப்ரெண்ட்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் யூ ஆர் சம்படி ஹூ டேக்ஸ் இட் வெரி சீரியஸ்லி. இந்த சென்ஸ் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் மாறி மாறி போய் உங்களோட வீடே ஷிஃப்ட் பண்ணால் கூட யூ ஸ்டில் ஹாவ் த சேம் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ரைட் தேர் வித் யூ ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். You spend time with them, you take out time for them. So in this different parallel, career, family life, partnership, everything, in the friendship ku neenga evlo importance kudukreenga? I try to do a max because there's so much going on. And like I always make an effort to either make them come to me or I'll go to them, or you know, whether it was my 40th birthday and they all flew to Hyderabad. It's important because you can't forget relationships that what to say was your foundation of who you are. Engyo vandu because they have stood by me through everything, right? So I think Nick also understands that. And he's like, no, I understand that they are actually family. Friends ingradha vida they have actually, friends is the wrong word to use for my group because they are my family. Okay. And I love them as much as I love my family, or in fact even more sometimes. Right. Which Nick is like, what is this? I can't understand that, you know. But they have been my backbone. They have been my support. Whether it's, you know, my core like 4 or 5 friends of mine who have been like completely through with me with everything. Like they've seen everything of mine. So you know, bad times lende காசு இல்லாத டைம்ல இருந்து அவங்க சீக்கிரட்டா வந்து காசு என் ஹேண்ட்பேக் உள்ள போட்டு அம்சிக்கிறதுல இருந்து like I've seen that all. So அதனால I'll never forget things like that. I believe in gratitude. எனக்கு அது ரொம்ப முக்கியம். And loyalty and gratitude for me is very very important. So that is something which I'll always have, I think, towards all my friends, and I'll try and be there however I can for them. Equally in cinema எல்லாருக்குமே வரலட்சுமி பிடிக்கும். வரலட்சுமி பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறவங்களாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சிமிலர்லி வந்து உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் ராதிகா மேம், அவங்களோட இருக்கிற ஈக்குவேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை அஃபெக்ட் பண்ணதே இல்லை. அது வேற பாத், இது ஒரு வேற பாத். பட் பெரும்பாலும் ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட அப்பாவுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ குழந்தைங்களும் அவங்களோட மட்டும்தான் பழகுவாங்க. இந்த பேலன்ஸ் எப்படி கொண்டு வந்தீங்க? I always believe that something that may work for you may not work for me. Or something எனக்கு ஒர்க் ஆகுது உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருக்கலாம். பட் பகைங்கிறது வந்து ஐ ஃபைண்ட் இட் வெரி, இந்த பகை வச்சுப்பாங்களே சில பேர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த what do you call it, intensity of the wrongdoing, right? If someone is like abusing my family or something like that, I'm not going to stand by and say, hey, great. There's a difference. Yeah. But professional disparities, professional equations, conflicts, something, it happens with everybody. So I can't be held responsible for what you may think, or you can't be held responsible for my things. So that I've always kept very very separate. அது ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இருக்கிற லைன் வந்து நான் யார்கிட்ட பேசணும் அது வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். எனக்கு தப்புன்னு தோணுச்சு அத சொன்னேன். எனக்கு அது தப்புன்னு தோணுச்சா நான் வந்து யூ டேக் a stand. I'll take a stand. இல்லாட்டி அது வீட்டையும் அஃபெக்ட் பண்ணாது, அந்த ஃப்ரெண்டோட உங்களுக்கு இருக்கிற ஈக்குவேஷனையும் அஃபெக்ட் பண்ணாதுன்றீங்க. My love for you does not increase, or my love for, I don't have to prove it to someone else that I love my family. I love my family irrespective of whether you think that or not. Right. So எனக்கு I don't have a proving point to anybody. Super. So that's my only logic. When it comes to romantic relationships, நான் பர்சனலா என்ன ரியலைஸ் பண்றேன்னா, the more we age, எவ்வளவு ஸ்டூபிடா சில்லியா சின்ன வயசுல இருந்திருக்கோம். நம்ம சாய்ஸஸ் கூட தப்பா இருந்திருக்கும் அந்த டைம்ல. சாய்ஸஸ் தப்பு. அண்ட் எஸ்பெஷலி நமக்கு வந்து ரொம்ப நம்ம பத்தியே ஒரு நல்ல செல்ஃப் வர்த் ஃபீலிங் இல்ல. ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி டாக்ஸிக் சம்டைம்ஸ். தேவையில்லாம நம்மளோட செல்ஃப் வர்த் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கேன் நான். ரொம்ப லாங்கா இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து இட் வாஸ் லைக் எதுக்கு அதில் இருந்தனே கூட இப்போ I turn back, I'm like, what the hell was I doing in எனக்கு thought process. But I think everything teaches you something. That's what I want to ask you. அது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் கர்வ் தான். ஏன்னா வந்து some people get lucky with their first love, they get married and they end up being with them. But it's not for everybody, it does not happen like that. Correct. So I think it's a learning curve, and somewhere I think you also learn that a man can treat you better than this. Oh yes. When you see the other side, like you know, that is what I think you learn. Because நம்ம அதிலே இருக்கும்போது இப்படி தான் வந்து எல்லாருமே இருப்பாங்கன்னு நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அதாவது ஆம்பளைங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தான் இருப்பாங்களா, இப்படி தான் மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்களா, இப்படி ஹேண்டில் when they mental torture பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ல இருப்போம். அதுலேருந்து வெளில வரும்போது வேற யாச்சும் வந்து ஒரு நல்ல தனமாக உங்களுக்கு அட்டாச்சு தரும்போது லைக், ஓ இது கூட இருக்கா, அப்போ நான் இவ்வளோ வருஷமா நான் இருந்ததுலாம் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a learning curve. இப்போ you are on the green side. You're married to a green forest. Nick. So from this side, என்னென்ன கத்துக்கிறீங்க? Like something which you want to give out to the younger generation when it comes to relationships. நான் இதெல்லாம் go through பண்ண, these were the lessons I learned. நான் என்ன சொல்றேன், honestly வந்து நான் எப்பவுமே யாருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தர மாட்டேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புமே வேற,
பொதுவா வந்து we all think ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாரும் ஒரே ரிலேஷன்ஷிப், அது கிடையாது. அது அந்த 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். பிகாஸ் வெளியில காட்டுறதும் உள்ள ஒரு ரூம்குள்ள என்ன நடக்கிறது நமக்கு தெரியும். வேற. ஆமா. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குறது எல்லாமே வந்து உள்ள நடக்காது, இல்ல உள்ள நடக்கிறது எல்லாமே இன்ஸ்டாகிராம் நீங்க பார்க்கணும் இருக்காது. அவங்க they'll be a very happy couple, பட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அப்படியும் இல்ல. ஸோ எதுக்கு அந்த மாதிரி, ஐ மீன் if they don't want to post their personal lives That's on totally Instagram, okay. it does not mean that they're unhappy. They're very happy in the ஒரு 4 செவத்துக்குள்ள என்ன நடக்குது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால you should never judge and never give advice. I can just say there are certain red flags. அதுதான் கேக்குறேன். Of course, red flags will be there, like abuse is not okay. You know, in terms of even verbal abuse, or not only about physical abuse, verbal abuse, ஒரு தட்டி போடுறது, ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாம எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு குத்து சொல்லிட்டு கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெட் ஃபிளாக். ஸோ அதை நம்ம தெரிஞ்சு நம்ம சில என்ன ஆகுதுன்னா பொண்ணுங்க ஜென்ரலா பெண்கள் ஜென்ரலா வந்து என்ன நினைப்போம்னா அது வந்து மாறிடும் ஹோப், அந்த ஹோப்லேயே ஒன்று வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஹோப் தான் நமக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் ப்ராப்ளம். ஒருத்தர் இப்படி தான் இருக்காருன்னா அவர் ஆக்சுவலாக சேஞ்சே ஆகாது. பிகாஸ் சேஞ்ச் ஆனால் திருப்பி அதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா வந்து அந்த சேஞ்சுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபனியான ஒரு இட்ஸ் சேஞ்ச் ஃபார் த பெட்டர்மெண்ட்டுங்கிறது வந்து அது அவங்க எடுக்கிற ஸ்டெப்பு. நீங்கள் உங்களுக்காக அவங்க மாற நினச்சிட்டு இருக்கீங்களா, அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க உங்களுக்காக மாறவங்க இருப்பாங்க, ஆனால் திருப்பி அதுதான் போவாங்க. ஏன்னா அது அவங்களோட நேச்சர். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க மாறுவாங்க நான் சொல்லி மாறுவாங்க நினச்சிட்டே வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அது செட் ஆகலை. அவங்க மாறவும் இல்லை, நானும் முட்டாள்தனமாக வந்து மாறாம நடிச்சிட்டே இருந்தேேன். அண்ட் தட் இஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ ஹேவ் டு தட் ஒன்லி ஏஜ் அண்ட் டைம் வில் டீச் இல்லையா. அதான் சொல்கிறேன், அவங்கவுங்க வாழ்க்கையில் அந்தந்த ஏஜில் வந்து அது பட்டாதான் வந்து நம்ம ஃப்யூச்சர் ஒரு நல்ல இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து இது ஒரு நல்ல ஆப்பிளுக்கும் கெட்ட ஆப்பிளுக்கும் எப்படி தெரியும் வித்தியாசம்? சாப்பிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கெட்டு போன ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஓ நல்ல ஆப்பிள் தான் இப்படி இருக்குமா சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் அது மாதிரி தான். ஸோ வெல் செட் வரு. ஒரு நார்மலாக ஒரு மேரேஜ் செப்பரேஷன் அப்படின்னாலே அதுக்குள்ள டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா டர்மாயில் அண்ட் ஒரு பயங்கர ஒரு ஆங்ஸ்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது காலாகாலமாக இருந்துகிட்டே இருக்குது, விச் இஸ் நார்மலைஸ்ட். பட் வென் ஐ சி யோர் ஃபேமிலி, despite all the complex dynamics, the way all of you all are happy together அப்படிங்கிறது வந்து gives me a lot of hope. In fact நான் இதை வந்து நார்த் பாலிவுட்ல தான் நான் பார்த்துருக்கேன், சவுத்தில் நான் பார்த்ததே இல்லை. you're first of the kind. That said, it's not easy at all. No. Because ஒருத்தர் மாத்திரம் நினைச்சா போதாது, எல்லாருமே they need to move forward, forgive, let go. It took a lot of time, Ramya. அது வந்து ஓவர்நைட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பா. I think மெயினா வந்து எந்த ஃபேக்டர் பிரேக் ஆச்சுன்னா I think என் கல்யாண டைம்ல தான் வந்து அது மெயினா பிரேக் ஆச்சு. So I think that took time to reach to that point where everybody thought everybody is secure in everybody's place. Yeah. And okay, இப்போ நம்ம பண்ண தப்பு என்ன, எல்லாரும் அவங்க லைஃப் பார்த்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ரைட். ஸோ மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம அந்த பாஸ்ட்டை வச்சு பிடிச்சிட்டு அதான் சொன்ன அந்த பகைங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து நம்மளுக்கு தான் டாக்ஸிக். இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும், இவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணி அதை வச்சுட்டு இருக்கிறது நம்ம உள்ளுக்குள்ள அது வந்து ஹெவி, நம்மளுக்கு தான் அந்த டாக்ஸிக். நம்ம தான் வந்து அதை வந்து உள்ளுக்குள்ள நம்ம இருக்கிற சிஸ்டம் எல்லாம் வந்து அது எஃபெக்ட் ஆகும். அவன் பாட்டுக்கு நம்மளை வந்து யோசிக்க கூட மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். கரெக்ட். ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட். ஐ திங்க் இஃப் இட் கேன் பி ஃபிக்ஸ்ட், ஃபிக்ஸ் இட். It's not one conversation which can fix it இல்லையா வரு. It takes a lot of effort. You have to take the initiative இல்லையா. அந்த இனிஷியேட்டிவே எடுக்கலன்னா வந்து அவங்க படிப்பாங்க, அந்த ஈகோ ப்ளே வரும்ல, நான் இதுக்கு பண்ணோம் அவங்க பண்ணுவாங்க அவங்க இது பண்ணோம். சார் எதுக்கு நமக்குள்ள ஈகோ? அது உடச்சி ஒரு ஆள் வந்து அந்த ஸ்டெப் எடுத்து உடச்சிட்டா then everything gets fixed. So you're saying ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்ல ஒருத்தர் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா அப்படின்னு சொன்னாலே that's a good change forward ன்றீங்க. ஒருத்தர் வந்து அந்த ஈகோ கொஞ்சம் சைடுல எடுத்து வச்சிட்டு நம்ம கொஞ்சம் என்ன ஆக்சுவலா என்ன பிரச்சனை, if that person is important enough for you. Yeah. That's the main thing. If the person அவ்வளவு உங்களுக்கு முக்கியமா தோணுச்சுன்னா உங்க வாழ்க்கையில இருக்காங்க தப்புனா எப்பவுமே வந்து சொல்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த மூணாவது மனுஷன் வச்சு பேசாதீங்க. ஏன்னா அது வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும். நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, அது வேற மாதிரி சொல்லுவாங்க, இவங்க வேற மாதிரி டோன். இப்போ வந்து இப்போ நான் சொல்லியிருப்பாங்க, அவன் எப்படி இருக்கானோ எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க, கேட்டு நீங்கள் அடுத்த அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு என்ன மாற்றுது, அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன வார்த்தையில் பண்ணுற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த நடுவில் இருக்காளுங்க. ரைட். அவங்க வேணுட்டே பண்ணுறாங்களா இல்லை வேணும், அது வந்து அது அவங்களுக்கு தெரியாமல் அது வருதா, நம்ம வேற மாதிரி ஃபீல் பண்ணி ஒன்று சொல்லியிருப்போம், அவங்க வேற மாதிரி போய் அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அங்கே போச்சு. Pick up the damn phone and talk to them directly. Nowadays, phones and talking to people are very, very easy. Yes. Go break it and talk. So many friendships break like this. So many relationships break like this. Yes. Miscommunication, misunderstanding. தயவு செஞ்சு அந்த மூணாவது மனுஷன் யூஸ் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். And these hard conversations are hard. Let's face it. That's uncomfortable, but it's okay. Sometimes uncomfortable will lead to a very comfortable life. What are your thoughts about therapy? Please go for it. I went for it.
அண்ட் தெரப்பி இஸ் நாட் லைக் இப்போ என்ன பிரச்சனை நம்ம சொசைட்டில வந்து தெரப்பினா ஃபர்ஸ்ட் ஐயோ மென்டலா இருக்காங்க நல்லா கரெக்ட் வந்து ஒரு டேக் இருக்கு ஸ்டிக்மா இருக்கு. தெரப்பி இஸ் நாட் தட். தெரப்பி சம்டைம்ஸ் யூ நோ வி ஆர் நாட் ஏபிள் டு சில பேர் எவ்வளோ பேசாமலே வந்து எவ்வளோ டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, தப்பா எடுக்கிறாங்க. when you have a third person to go and talk to, they'll ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு ஆள் பார்க்குறாங்கன்னா that's only a therapist. and they'll tell you what you are doing. சில பேர் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளுக்கு நல்லதான் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தப்பு பண்ணுற யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி பேசுறாங்க. ஸோ யார் இங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியாது. பட் மூணாவது மனுஷனுக்கு நீங்கள் போய் இந்த சுச்சுவேஷன் சொன்னால் what you did was right or wrong அங்கே தெரிஞ்சிடும். Like with Nick and me, we have this very thing that both of us, even if we fight, and the maximum I think we fought, I think is for like maybe like about 25 minutes, 30 minutes max. Okay. Immediately we'll realize and say, okay, I'm sorry. Because whoever's wrong, adla vandu nadla ego kediyadu. It just takes time sometimes to just step away, take that silence, understand what we've done, what is the situation, and then break it. That's it. Okay, so நீங்க வந்து you are suggesting that therapy helps in these kind of situations? It helps because it makes you think, right? It will make you think. இப்போ இது பத்தி நம்மள யோசிக்க முடியுது கூட எப்படி உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி தேவை. Sometimes the therapy helps you to get that maturity. Beautiful. That's what I would like to say, because I don't think if I was young, maybe so many mistakes I would have done when I was young, when I was angry, you know, fight back, do this, adala. But all that changed when I looked at it from a different point of view. Maybe I could have done different things differently even back then. Right. But இப்போ அந்த மெச்சூரிட்டி அப்போ கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ ஒரு தேர்ட் பர்சன் நம்மகிட்ட பேசும்போது and also you have to be in a place where you're willing to listen to it. அதான் சொன்னேன், எல்லாமே எனக்கு தெரியும் நீ எதுக்கு அப்படின்னு சொன்னாலே வந்து முடிஞ்சு போச்சு. கரெக்ட். அவங்க சொல்றது கேட்டு நம்ம உள் வாங்கி ஓகே ஒருவேளை நம்ம கூட தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் நடக்கும். ஓகே. when it comes to இன்னி காலகட்டத்து மேரேஜஸ் அதில் நிறைய வகைகள் இருக்கு. there are people who are happily married. there are people who are in a complicated situation. அப்படி இருக்கிறவங்க வந்து ஒன்று சம்டைம்ஸ் ஐம் சீயிங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்றதுனால ஒரு கல்யாணத்துக்குள்ளே இருக்க வேண்டிய நிர்பந்தம். இன்னும் சில பேர் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க இன்னும் வளரக்கூட இல்லை, சைக்கலாஜிக்கலி அவங்களை நாளைக்கு அஃபெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வளர்ற வரைக்கும் இருந்துடலான்னு இருந்துட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் when they want to separate they feel like ஐயோ என் லைஃபே நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. You've gone through this part where you've been a child and seen a marriage separation in front of your eyes. Is it true? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு 2 குழந்தைங்க 8-10 வயசில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா அவங்களுக்காக கூட இருக்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கா? Let's look at it differently. எனக்கு வந்து இப்போ என்னன்னா co-parenting is very important. I'm saying if 2 adults are not happy in a relationship, it's better they separate, because for children you rather see them happy than be growing up thinking that this is normal. So then this is what I'm going to be doing normal for my relationship. அவங்க சண்டை போட்டு இருந்தாங்க அப்புறம் அது ஓகேவா, உள்ள ஒரு verbal abuse அது அப்போ அது ஓகேவா? ஸோ எனக்கு அது ஓகே தான் தெரியும். அப்போ ஆமாம், அதுவும் டிஸ்ஃபங்க்ஷனல். தட் இஸ் டிஸ்ஃபங்க்ஷனல் தானே. ஸோ யூ ராதர் செப்பரேட் அண்ட் தட் co-parent for the children's sake. Like I keep giving Nick and Kavita as a very good example for Kasha. Because they didn't work as a couple, but they still today they're joint at the hip for Kasha. So that is something which I think is amazing for Kasha as a child, because she grows up thinking, okay, this function 2 individuals, like Kavita is with Karan, Nick is married to me, but the functionality is not changed, and that is not bad behavior or bad you know, எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் விட்டாங்க. நான் பாப்பட சில பேர் நம்ம லூஸ் மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. ஐம் லைக், அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து ஒரு மேரேஜ்ல அன்ஹாப்பியா சாகுற வரைக்கும் இருக்கணுமா? அதுதான் வந்து ரொம்ப பயமா இருக்கு. அதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆல்சோ சொன்ன அது அந்த காலத்துல வந்து எதுக்கு மேரேஜ் இருந்துச்சுன்னா ஃபைனான்ஷியல் லேடிஸ் வந்து போய் வெளில போய் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணல. ஸோ அவங்கள அடிக்கிறாங்களோ உதைக்கிறாங்களோ மிதிக்கிறாங்களோ வேற வழி இல்லாம அதே கல்யாணத்துல இருக்க வேண்டியது போச்சு. இப்போ அப்படி கிடையாது. யூ ஹேவ் அ சாய்ஸ் ஆஃப் கமிங் அவுட். ஸோ வை வுட் யூ நாட் டேக் அ சாய்ஸ்? நான் கேட்குற சின்ன கேள்வி அவங்ககிட்ட, இங்கே இந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க கேட்குறேன். ஒருத்தர் வந்து 10,000 ரூபா நீட்டுறாங்க, ஒருத்தர் 1000 ரூபா நீட்டுறாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? 10,000. அப்போ if you can choose a better life, why will you choose a bad life? People appreciate the sacrifice பண்ற ஒரு mentality. எதுக்கு யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றீங்க? அந்த 4 பேருக்கு வந்து யாருமே வந்து நிக்க போறது இல்ல, யாருமே வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண போறது இல்ல. அப்ப எதுக்கு அவங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். பட் வரும் இந்த கோ-பேரண்டிங்கிறது இப்போ அந்த பிரிவில் வந்து 2 பேருக்கும் ஒரு ஏதோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா பண்ணலாம். இஃப் இட் இஸ் a toxic breakup, it's toxic. What can you do sometimes? It's toxic with and you then you think that the child is better off with a single parent who is happy and let go. Yeah, let go. That's how the approach should be better. Because if you are dealing with like a domestic violence case, you are not expecting you to co-parent a child. Absolutely. So obviously it change, it changes from situation to situation. But whichever, at the end of the day, children will cope.
I am telling you because I was that child. Right. You'll always think that this is the worst thing that is happening to you. ஆனா அதையும் மீறி பசங்க வளரதான் செய்வாங்க. Will it leave a scar in your future relationships, your future That depends on how we bring them up. Sometimes I've seen a lot of single parents. My mom brought us up with a lot of happiness. Yes, we had certain issues, but there was a lot of happiness to it. She did her best. So that sometimes single parents do things like that. Okay. It's fine. And it's okay. It's just about how your child should be happy at the end of the day. That is what is important. They don't care about the number of gifts you get them or number of things that you get them. Yeah. It matters that they are happy children. Absolutely. That is what is important. சூப்பர். ஸோ நம்ம நிக்க பற்றி பேச ஆரம்பித்தோம். அண்ட் நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி அகெயின் ஐ ஃபாலோட் த்ரூ அ கான்வர்சேஷன் தட் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது போத் ஆஃப் யூ வர் இன் அ ராங் டைமிங். அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டீங்க. யூ கெப்ட் 15 years apart, you kept in touch, and then life brought you again together at the right timing. Immediately dived into the marriage. Correct? But இது வந்து ரொம்ப too good to be true kind of a scenario. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் சரி இவங்களை மாத்திரம் நம்ம சீக்கிரம் மீட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்பொழுது நம்ம இன்னொருத்தரை பார்த்து நினைப்போம். அதுக்கப்புறம் அது ரைட் சுச்சுவேஷனில் வர்றது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. ஹைப்போதெட்டிக்கலி இப்போ நீக்கு உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா வரும் எப்படி இருப்பீங்க? No, I was very clear on my, I had a checklist in my thing that I had to buy a house, I had to buy a car, I have to have this much in the bank account. So I ticked mark my house, I bought myself a house, I bought myself a car. So I was very planned. It didn't really affect, like I was already planned in that zone. In the relationship part was there in that list? It was there. If it happened, great. If it didn't, also great. Apdiya? It was like that. I was never really pro, saying that we should get married or if the relationship called for marriage, yes, sure, love to end up in that. But if it didn't. Now what can you do? But sometimes they say when you don't look, when you don't search, when you aren't desperate. I think that's how this happened. I think. அப்படி சொல்றீங்க? Yeah. Okay. I didn't really expect Nick to come back into my life or I don't think he expected me to come back into his life. And the perfect timing. Yeah, it was just that, because every time we were in touch now, once in a year mari touch. Like birthdays appo we'll text each other. Okay. Or when we should think of each other, something reminded me, like immediately I texted, he will know I would text him or vice versa. It's a very weird connection we had. Wow. But I think that slowly we used to be like, okay, like he used to joke around saying, what, are you married yet? So I would be like, ha, no, waiting for you. So we should have a joke. And then we would always end up wanting to meet, but he was joking, saying we are never going to just meet. If we meet, we'll get married. I said, don't be stupid, what's wrong? So I used to that push and said, let's have a coffee. Okay. But every time it was the wrong timing. When I was seeing somebody, he was single. When he was seeing somebody, I was single. So it kept on going like this, and we used to joke around this, but we always knew, like, that was the one love that never really got fulfilled. Like it was a soulmate. வந்து டச்ல வச்சுக்கணும் அப்படினு ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க. He and me had it's a very weird connection, which was like a very ஒரு சேர முடியாது இருந்தாலும் டச்ல இருக்கலாம். It was a soulmate connection that we had, and it was always like you never wish the other person. I'm not a person who want to wish the other person bad. அப்படி இல்ல. நமக்கு செட் ஆகல, நமக்கு டைமிங் சரியில்லை, சரி இனிமே நம்ம டச்ல இருக்க வேணாம் அப்படிலாம் தோணவே இல்லையா? I think the first initial years அப்படி ஆச்சு. Oh. When we first could not be with each other. Yeah. But then eventually, I think maturity, babe, you just kind of saying, what is there in that? I mean, a lot of people I know, if some things don't work out, you still be friends. Yeah. There's nothing wrong that a relationship doesn't work out, I think that's the end of everything. Yeah, so tell me about this checklist, Varu. நீங்க சொல்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. What was this checklist? I had a checklist that I had to buy my own house. I had to buy my own car. I have to have X amount of money in the bank. So in my head, it was 5 crores. ஏதா ஏஜ் டார்கெட் வச்சிருந்தீங்களா அதுக்கு? இவ்வளவு இயர்ஸ். இது வந்து நான் இண்டிபெண்டன்ட்டா வந்து ஏன்னா 5 crores பேங்க்ல தூக்கி போட்டு 5 லட்சம் ரூபாய் வரும்ல மாசம். ஆமா. அத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்க்கு இது ஓகேப்பா அப்படினு சொல்லி போட்ட ஒரு செக்லிஸ்ட் தான். சோ அந்த செக்லிஸ்ட் போட்டு நான் ரெடியா அந்த செக்லிஸ்ட்குள்ளே போயிட்டு இருந்தேன். அந்த 5 வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொஞ்சம் பாதி தூரம் வந்திருந்தேன். பாதியில ஒரு குவார்ட்டர் வந்திருந்தேன். சோ தட் வாஸ் மை கோல். அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அது பேங்க்ல தனியா இருக்கணும் சேவிங்ஸா. And வீடு வாங்கிட்டேன். ஹைதராபாத்ல I bought my own apartment. I know, yeah. And then I bought myself a nice BMW car. Which is all one my சொந்தமா யார் ஹெல்ப் இல்லாம நானே பண்ணிட்டேன். Beautiful. So that was my checklist. So அதான் ஒண்ணா I was going to do the checklist. How often do you write this checklist? No, in my head. It's not like I have a checklist. Oh, I thought நீங்க manifest பண்ணுவீங்க டெய்லி காலைல அது எழுதி my brain, this was all my checklist. அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு ஓகே. அது சொல்லிட்டு நம்ம நம்ம வாழ்க்கைய பார்த்து போயிட்டே இருக்கலாம். We'll act for the rest of because all the roles I'm doing does not bound me by age ல. ஆமா. So I said okay, the rest of my life நான் ஆக்ட் பண்ணிட்டு போவேன். பார்த்தா வந்தார் ஒருத்தர். அப்படியே புரட்டி போட்டு மாத்தி விட்டுது. இந்த மேரேஜ் அப்படின்ற விஷயம் நீங்க எதிர்பார்க்காம லைஃப்குள்ள வந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சா? 2 years ஆயிடுச்சு. How has it changed you as a person? Oh, I don't think it's changed me as a person, Ramya, but a lot of things நானே கத்துக்கிட்டேன். Like just ஒரு சிம்பிள்காக சொல்லணும்னா பாசனம் என்னன்னு எனக்கு தெரியல.
ஆக்சுவலாக பார்க்கும்போது. ஸோ ஃபார் மீ ஆஸ் அ dysfunctional person, like, because our relationships also are not great, you don't know what actually true love is. And what is it? Like when no, what is it na, I'm saying அது உங்க ரியலைஸ் பண்றது பட் I'm saying எனக்கு சில வாட்டி இப்போ வந்து அவர் லவ் காட்டும்போது அது எப்படி ரிசீவ் பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஏன்னா I'm like finding very new. இப்படிலாம் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையான்னு சொல்லுங்க. உங்க ஆனிவர்சரிக்கு ராதிகா மேம் தான் சொன்னாங்க அவர் ஏதோ பாத பூஜை எல்லாம் பண்ணாராமே. உங்களுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றதே தெரியல. Because when someone loves me so much, I don't know how to react to him sometimes. I swear. I'm like, babe, I don't know how to. I swear to God, my reaction சில வாட்டி வந்து ஏய் இன்னும் இவ்வளோ கேவலமாக ரியாக்ட் பண்ண நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு எப்படி அதை ஏற்றுக்குன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நான் தான் வந்து மற்றவங்களுக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு யாருமே பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு யாரும் அது பண்ணும்போது எனக்கு வந்து ஓ இப்படிலாம் கூட இருக்காங்களா. பட் தட்ஸ் ஐ திங்க் ஐம் லேர்னிங் so much more love from Nick. You know, how to love ன்னு சொல்லிட்டு I think I should take a one-on-one. He's அவர் ரொமான்ஸ் லெவல் வந்து வேற லெவல். ஆமா, and my romance is the worst. On my anniversary I'll be working, I'll be shooting, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். Like I remember for one of the first year anniversary I had to shoot. I could not cancel dates, and I have that horrible over professional problem. பரவாயில்ல உடம்பு சரியானது கூட அது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டகரி. Okay. But I was shooting and I remember suddenly the whole set paused and பார்த்தா one singer is coming with a guitar. Oh, singing all our favorite songs. I'm looking at him, I was like, what? And then the 7,000 roses came with one big one flower thing. I was like, what? I said, what? Because he was in Bombay and I was in Hyderabad shooting. So the whole set, they cried because how sweet is our husband. So sweet. So that happened. And then he had surprised me because he had come to town that evening. And when I went back home, the whole house was done up with roses and like, you know, he had done up. Because I understand you have shooting tomorrow and you can't get out. So I bought dinner to us. So he set up the whole house, get my favorite chef from one of my favorite restaurants in Hyderabad, made a whole dinner setup and everything. So he also, I think, beautifully has adjusted himself into my lifestyle. He's like, I understand that you can't take sometimes you can't take time off. I mean, right. You can pre-plan it, but I'm the type that if work is there, I will choose work first. Unfortunately, that's the person I am. Sure. And that's how I've been. So he understands that. So now also I want to try to work as well. Sometimes if you have a choice of not working on those days, maybe we can take some time off, you know. So அந்த மாதிரி பரோ இப்போ நீங்க வந்து you're in the limelight like this and ஒரு beautiful looking woman in multiple industries facing people in the opposite sex. அவர் வந்து completely out of the industry, but நீங்களே வந்து இப்போ கூட ஷேர் பண்ணீங்க எப்படி how he has a beautiful equation, a respectful equation with his ex partner. yeah எப்பவுமே இந்த இன்செக்யூரிட்டிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப். நீங்கள் எப்படி அதை இன்டாக்டாக வச்சுக்கிறீங்க? No, the thing is, I think that's why I said when I meant right time we met na, I think both of us are mature enough to understand that just because there is a relationship where there is no insecurity there, that is the important. அதுக்கு அந்த டைம் தேவைப்பட்டுச்சுன்றீங்க to grow. Okay. Because if I was younger, this relationship would have never worked. You I think wouldn't have understood what this is. I would have got irritated, I would have got angry. He would have got irritated because I'm working with so many possessive. It's normal when you have and the younger இருக்கும்போது you have those emotions. It takes you time to understand that if someone loves you, they will love you irrespective of it. It does not matter. Just because you go talk to 10 people does not mean that they're going to leave you and go. That means that's not true love. That was never love to begin with. But don't you see that commonly in a lot of places? It does happen because also sometimes people are sorry my language, but a-holes. So, you know, people just tend to do it. But I think when there's real respect and real love and affection, it's not a favor that you're doing the person by being loyal. Like in the past relationships, they thought it was a very big favor that they were being loyal, and still I knew what all they were doing outside. Right. So, and then make you look like you're crazy. That is the best part. என்ன மணி என்ன போய் பார்த்தா அது உண்மைதான் இருந்திருக்கும். So அந்த மாதிரி இருக்கும்போது those kind of relationships are red flags where they make you think that you're crazy. And then it took me some time to understand that boss, I was not crazy, he was screwing around. But இந்த பேட்டர்ன் ஒரு தடவை லைஃப்ல பார்த்துட்டாலே அதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க மேல நம்பிக்கை வரதே கஷ்டம். Like with Nick also, he like it take when I started off, it was like he said, babe, I'm not them. You know, there is this thing, and we took our time to get to this point of being so trusting, right? Like I don't think I have an ounce of insecurity with him, and I think with him also it's the same thing. I think we'll joke around with each other saying, if somebody asks you what you say, I'm married. What do you say? I'm married. So we have this joke with each other, but I think heart of hearts, I think if you didn't have that kind of security, we wouldn't be able to live parallel lives in two different cities. True. Because he stays in Bombay, I stay in Hyderabad. We stay together. We, you know, where I travel a lot for work. Yeah. So I think that's very important.
And I think It's so liberating to hear this. it takes time to get here. We're 40, so it takes some time to get I mean, 40s, that's the new 20. But it takes time to get there, I'm saying. You just have to like understand, be mature about it to understand. Amidst all the different identities you have today, நீங்க பயங்கர ஒரு fitness enthusiast இருக்கீங்க. Your Instagram is full of all your physical routines, pilates, weight training, pickleball கூட இப்ப recent ஆடுனீங்க. Pickleball, not recently around. I keep playing pickleball, but yeah. Yeah, no, I saw the story which you posted very recently. This is one aspect. In the aesthetica நமக்கு கிடைக்கிற benefits தாண்டி, once you've become this person so into the lifestyle of being fit, அது உங்களை எப்படி other areasல மாத்திருக்கு? Like for me, for the last 4 days, I've got a backlog. So in fact, today I wanted to push, but then I knew that the camera people were all booked, so I didn't want to push. I said, no, we'll finish it. So my back is actually locked. So I've not been working out for the last 6 days. I couldn't play and I couldn't do anything. But the fact that I couldn't go work out in the morning every day is irritating me. Anxious. Like, it's like, ஐயோ என்ன work out இல்லையா, என்ன பண்றது, என்ன அதுவே ஒரு habit ஆயிடுதுல்ல. Correct. So the habit ஆகும்போது is good for your lifestyle also. It's also important because you get that energy out, Ramya. Because otherwise what happens, நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கும் போது வேற எங்கேயாச்சும் ஸ்னாப் பண்ணுவோம், வேற யாருக்கும் சண்டை போடுவோம், சம்மந்தமே இல்லாமல் கோவம் வரும். But when you work out and you get all those energies out, it makes you a calmer person, I feel. So every day workout உங்களோட routine என்ன? All 7 days of the week? I think only Sunday actually I play pickleball. So I'll train through the week and Sundays I'll play pickleball. So that's always been a... Excellent. Okay. Yeah, it's always been, that's how I do it. What about your eating habits, Varu? நிறைய பேர் struggle in that area. Workout பண்ணிடுறாங்க, but nutritionல எங்கேயோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு lacking இருக்கும். I eat rubbish also sometimes, but then I'll go into this mode that I have to be clean sometimes. So what are your non-negotiables when it comes to nutrition? எந்த ஊர்ல இருந்தாலுமே meat, every meal. I have to eat. Okay, protein. Yeah, my meat is something which I can't give up. So meat. Sugar is my variable quotient. Sometimes I'll go off sugar, sometimes I know how much sugar I'm having, so I keep getting my blood test done very regularly. Oh, lovely. So so that I know where my levels are, so what I have to cut down on. Yeah, that is one thing. And then salt I try and take a little lesser because that kind of causes inflammation around my eyes. I've noticed that when I have too much of salt, my underbags will come out prominent. So then I had to work around that. I can't have peanuts because I'm allergic to nuts. So it gives me massive migraines. And so andamari like dairy la okay. Dairy is all fine. I'm just allergic to nuts and now I've developed a recent allergy towards crab and I want to kill myself. Oh my god. வாழ்க்கையில எதுக்கு வாழணும், நண்டு சாப்பிட முடியல, எதுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? நாங்கலாம் வெஜிடேரியனா இருக்கிறவங்க எதுக்கு வாழ்றோம் சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் சில பேருக்கு மேங்கோ அலர்ஜி இருக்கா, அந்த ஐயோ எதுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்றோம் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி like that we have a different thing, but I eat meat is my staple part of my food. And what is your cheat day food like? Sugar. Anything with sugar? Yeah, some rubbish I'll have. Nonsense, some cookies or thumbs up. Thumbs up craving-லாம் வருமா உங்களுக்கு தெரியும்? I suddenly when I have to have biryani, I want to have sugar. அந்த மாதிரி அந்த ஒரு இது அந்த பிரியாணி சாப்பிட்டா பிரியாணியை டச் பண்ணா அதோட அந்த சோடா ஒரு பேட்டர் இருக்கணும்ல. Right. So அதனால அந்த thumbs up போயிடுவேனா. So அந்த மாதிரி. So I try usually when I'm clean I don't try and touch thumbs up. So I try and stay away from it and then I'll have it during my cheat day or something. I remember நீங்க ஏதோ ஒரு தெலுங்குல ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு காப் யூனிஃபார்ம் போட்டுட்டு பீரியட் இருக்கும்போது ஸ்டண்ட் சீக்வென்சஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டம் அது. பட் இப்போ யூ கம் டு a point where நீங்க டீம்ல சொல்லிடுவீங்க, அந்த பார்ப்பா எனக்கு ஐ அம் கோயிங் த்ரூ திஸ், ஜஸ்ட் பி a little kind to me today அப்படின்ற மாதிரி. பட் நிறைய ஒர்க் ஸ்பேசஸில் ஐ ரிமெம்பர் வேர் அப்ராடில் லண்டன் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஹீரோயின் என் பக்கத்தில் இருந்தாங்க. ஷி ஜஸ்ட் காட் ஹர் பீரியட் தட் டைம். அவங்க போய் ஃபார்மசிலேருந்து ஷி காட் ஹர் சானிட்டரி பேட்ஸ் அண்ட் சடன்லி சம்படி கேம், ஒரு டைரக்டரும் ஒரு ஹீரோவும். ஸோ அதை கையிலேருந்து அவங்க பின்னாடி மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இட் ஸ்லிப்ட் அண்ட் இட் ஃபெல் டவுன். ஸோ கீழே கொட்டிடுச்சு. அவங்களுக்கு ஷி ஜஸ்ட் பிகேம் ஸோ பிங்க் இன் ஹர் ஃபேஸ். அவங்க முன்னாடி இப்படி ஆயிடுச்சே தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு we are still in that stigma. இதை வந்து ஒரு ஆணுக்கு சொல்லக்கூடாது, அவங்க முன்னாடி அது என்னமோ வந்து ஹஷ் ஹஷ் இப்படி கூட மெடிக்கல் ஷாப் பார்த்துருக்கீங்களா இப்படியா ஏதோ திருட்டு ட்ரக்ஸ் ஐயோ எதுக்கு இல்ல காண்டம் கூட தைரியமா கொடுத்துறாங்க. எதுக்கு இந்த மாதிரி மூடி மறைச்சு வருது தரீங்க, அது புரிய மாட்டேங்குது எனக்கு. என்ன அது இருக்கு ஒரு ஃபீமேலுக்கு வர ஒரு பாடி டைப் சிச்சுவேஷன் வந்து அது வந்து அவர் வந்து அது ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு அந்த நியூஸ் பேப்பர் வந்து ப்ரௌன் கலர் பேக்கில் போட்டு அதுக்கப்புறம் யாரும் பார்க்குறாங்க இல்லை பார்த்து இப்படிலாம் பார்த்துட்டு வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு நல்ல வேலை எப்படி சேஸ் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம், போய் வெளில வாங்க வேண்டாம். பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் த மைண்ட் பிகாஸ் ஐ திங்க் அதான் சொன்னல nobody wants to be uncomfortable. Yeah, it makes the men uncomfortable, so but the problem is women have given space to that. Correct. நம்மளே வந்து சிச்சி எதிர்க்கா போய் உட்காரு
யார்ட்டையும் சொல்லாத. ஆமா சைடுல உட்கார் நம்மளே அது ஆக்சுவலா நான் சொல்றேன் விமெனுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் வந்து பெரிய எனிமியே வந்து விமென் தான். I have seen this commentsல கூட நான் பாத்துர்க்கேன். நீ எதுக்கு மாதிரி ஆயிட்ட கல்யாணம் கட்டி வெட்டி இருக்க ஒல்லி ஆயிட்ட குட் ஆயிட்ட ஏன் உனக்கு என்ன நான் குண்டானது இருக்கேன் I know அது மாதிரி கேட்கும்ல. ஸோ ஐம் லைக் ஆக்சுவலா விமெனுக்கு ஆக்சுவலா பெரிய இருக்கிற எனிமீஸே வந்து விமென் தான் ஃபர்ஸ்ட், ஆண்கள் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்றோமோ அதுதான் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ ஒழுங்கா நார்மலா ப்ரொஜெக்ட் பண்ணா இட்ஸ் நார்மல் ஃபார் தெம். நீயே வந்து அது மூடி மறைச்சு இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணா அப்போ அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் தெம் அன்கம்ஃபர்டபிள். ஸோ வை ஷுட் மேக் எனிபடி அன்கம்ஃபர்டபிள்? இட்ஸ் நாட் மேன் ஆர் வுமன். Anybody in an uncomfortable situation, it becomes awkward. Don't make it awkward. Like I remember I was shooting and then அன்னைக்கு வந்து I got up and the whole chair was red and my whole khaki pant was like completely blood stained. It's a shooting spot. Obviously everybody is there. What really gets scared about that? Okay, what's the boss on போயிட்டு வரணும். What is it to feel? But not everybody will do that, Varu. அதுவும் நான் சொல்றேன். People might hesitate. I think you've owned yourself. Like this is me. It's all normal. This it's all a part of our lives. And the thing is, I'll never say I remember I was having one shooting ஒரு வேற பஞ்சாயத்து ஓடி இருந்துச்சு. இசட் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது சொல்றேன். சார் நாளைக்கு நான் இப்போ எனக்கு வந்து எனக்கு பீரியட் இருக்கு நான் ஷூட் பண்ண போட சொல்ல நீங்க ஒத்துப்பீங்களான்னு. அது ஒத்துக்க மாட்டாங்களே. ஒத்துக்க மாட்டீங்களா? ஷூட்டிங் காலில் கூப்பிட்டுருக்கீங்களா சார்? அப்போ நான் அதை எக்ஸ்கியூஸை யூஸ் பண்ணி கிளம்பி போட்டா சார். வேற பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நானே அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து எப்பவுமே வந்து ஐ காட் மை பீரியட் இண்டிகே ஐ கான் ஷூட் ஒரு வாட்டி வாயிலிருந்து வந்ததே கிடையாது. ஓகே ஐ ஹவ் நெவர் யூஸ் மை பீரியட் as an excuse till today. So when I am not using it as an excuse, then you should also respect that. Of course. So that is my logic. So I'm like I'm not. So also I feel like some people I think periods are really bad. Like the pains are really bad. It's really bad. Cramps. So like for me every time I have a period fight sequence confirmed. எப்ப எடுத்தாலும் அந்த ரோபோ போட டஸ்கி கிஸ்கி குஸ்கி பண்ணி விட்டுருவாங்க. பட் எனக்கு பரவாயில்ல இதுதான் பார்ட் ஆஃப் லைஃப் அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம குறை சொல்லிட்டுலாம் உட்கார்ந்தா அதுக்கு அப்புறம் then they say oh men are strong. ஆமா நீங்க ஈக்குவாலிட்டி கேக்குறீங்க இதுல மட்டும் ஈக்குவாலிட்டி கேக்குறா அப்ப இது கூட நம்ம ஈக்குவாலிட்டி தான் பண்ணோம். கண்டிப்பா So கண்டிப்பா. if you asking for this then you also have to do this. Yeah, to each. So for me I don't ever use periods as an excuse to not working. Fever I use பண்ண மாட்டேன். I remember ஒரு வாட்டி I was shooting a film called ரணமோ ஏதோ கனடால ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிவியர் ஃபுட் பாய்சனிங். எந்த அளவுக்கு ஃபுட் பாய்சனிங்னா வந்து நான் 2 வருஷத்துக்கு வாந்தி எடுத்துருந்தேன். ஸோ எனக்கு இல்லைன்னு கூட சொல்ல ஐ ரிமெம்பர் அப்போ எங்கள் மேக்கப் பண்ண சொன்னாங்க மேடம் இந்த மாதிரிலாம் நாங்கள் எந்த இருன்னு பார்த்ததில்ல மேடம் எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு வாந்தி வந்துருந்துச்சு. பட் அங்கே ஃபுல் ஃபைட் செட்டப் போயிருந்துச்சு. ஸோ வாட் ஐ டிட் ஐ டுக் திஸ் அந்த ஃப்ளைட்டில் டிஸ்போசபிள் ஆமாம் அந்த கவர்ஸ் இருக்குமே ஆமாம் அந்த பேக் சைடில் வச்சுக்கிட்டு ஃபைட் சீக்வன்ஸு ஷார்ட்டை முடிச்சு சைடில் போய் வாந்தி எடுத்து திருப்பி வந்து பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டு நான் லஞ்ச் டைமில் வந்து ஒரு டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் குத்திட்டு இருக்காரு. ஸோ ஐ செட் எனக்கு வந்து the level of professionalism is very important to be like என்னால வந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. like இன்னி கூட வந்து I remember my back was docked. Everybody said why are you sitting in an interview? I said இல்ல நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு சொன்னது. No it's not about magnanimity of the situation. I'm just saying it's called professionalism like to a level that I am extremely professional, so I prefer the other person also to be equally professional. I'm very like straightforward in that. No, you know what this makes me feel? They say இல்ல இந்த மாதிரி லைம்லைட்ல இருக்கறவங்க அவங்களுக்கு என்னங்க அவங்களுக்கு வீடு இருக்கு கார் இருக்கு அவங்க பிசினஸ் கிளாஸ்ல போவாங்க சூப்பர் அப்படினு. But there's another style to the whole story. அந்த பிசினஸ் கிளாஸ் போறது கூட அவங்க உழைச்சு தான சார் பிசினஸ் கிளாஸ் போறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டு காசு எடுத்து போலல. அவங்களே உழைச்சு அவங்க வேலை பார்த்து அந்த so I think you should stop feeling பொறாமை about people and take inspiration. எல்லாருமே ரம்யா யாரை நீ எடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்னால தான் அந்த இடத்துல இருக்காங்க. யாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் காசு தரவே மாட்டாங்க இந்த ஊர்ல இந்த உலகத்துல இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ங்கிறது யாருமே தர மாட்டாங்க காசு. ஸோ யார் அந்தந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்க உழைச்சு அந்த பொசிஷன் போயிருக்காங்க. நீங்க யாருக்கு கேட்கறதுக்கு அவங்க வந்து அவங்க பென்ஸ்கார் இருக்கட்டும் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுக்கிட்டோம் அது அவங்க இஷ்டம். அண்ட் என்ன தப்புனா அவங்க கிட்ட இந்த காசு இருக்கு நீ டொனேஷன் பண்ணி சொல்றதுக்கு நீ யாரு? அது அவங்களோட இஷ்டம். அவங்க வந்து நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சைலண்டா கரெக்ட். நீங்க பண்றதும் பண்ணாது கூட அவங்க இஷ்டம். நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு யாருமே இல்ல. அவங்க இவ்வளவு காசு இருக்குல போய் காசு கேட்கலாம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் வந்து அவங்க லைஃப்ல வந்து எப்படின்னா வந்து இப்போ என்கிட்ட காசு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு என்ன இஎம்ஐ இருக்கு எனக்கு என்ன லோன் எனக்கு தான் தெரியும். நீங்க சடனா வந்து காசு கொடுத்தா எனக்கு கையில காசு இருக்கு. because actors actually is in the worst industry because you will not get paid. நீங்க வேலை பார்க்கலனா பேமெண்ட் கிடையாது. at least IT ஆபீஸ் இந்த மாதிரி ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு salary ஒரு மந்த்லி கட்ட ஓகே நமக்கு இவ்ளோ 10 ரூபாய் வருது. இந்த 10 ரூபாய் நான் 2 ரூபாய் ரெண்ட் கட்டுவேன் 3 ரூபாய் குழந்தை. எங்களுக்கு அது கிடையவே கிடையாது. சோ சடனா வந்து நீங்க காசு கேக்கும்போது என்கிட்ட கையில காசு தரதுக்கு இல்ல காசு இருக்காது. அது சொல்றதும் கஷ்டம். ஆமா. சோ அந்த மாதிரி people should think what each one is in one position. அவங்க வாழ்க்கையில அவங்க அந்த லெவலுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். யாருமே பிரச்சனை இல்லாமலாம் வாழ்ந்துட்டு இருக்கல.
எந்த ஹையரார்கி ஆஃப் சொசைட்டியில் இருக்குங்களோ அந்தந்த லெவலில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அவங்கவுங்க டீல் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு நான் வந்து என் கிட்னி வித்து உங்களுக்கு டொனேஷன் தர முடியாதுல்ல, சான்ஸே இல்ல. ஸோ தட் இஸ் அ லாஜிக். காசு ஏன் கொடுக்க முடியாது? அவ்வளோ காசுனா உனக்கு எப்படி தெரியும் இருக்க? இல்ல, ஐ திங்க் இன்னைக்கு ஆல்சோ ஐ டோன்ட் நோ தி லெவல் ஆஃப் எம்பதி கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்கள் மத்தியில. ஜெனரலா ஆக்டர்ஸ் ஆர் லைக் ஏதோ வந்து ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்க கோட்லாம் தூக்கி அவங்க மேலே கறக்கி இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் even look at all these comments now because I'm like, நீ வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து என் நேரக்குள்ள பேசலன்னா அதுக்கப்புறம் எதுக்கு? நோ எக்ஸாக்ட்லி ரைட், எக்ஸாக்ட்லி. ஒரு ஃபேஸ்லெஸ் கமெண்ட்லாம் ஒரு செகண்ட்ல நம்மள உடைச்சு பார்க்கிறதுல ஒரு சந்தோஷம் எங்கேயோ ஒன்று இருக்கு. அது but I don't even go into those things. I'm like, oh, who are you to write what you want? I will say what I want. You want to take it? Yeah, you're very chill on social media, on Instagram. எனக்கு வேண்டிய போஸ்ட் நான் போட போறேன், நான் ஜாலியா இருப்பேன், நான் ரீல்ஸ் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன், which is the vibe you give out and you always like to be like that. I'll do what I want to do, what makes me happy. I don't care about what you want to watch it. Don't watch it, go to the next reel and watch something else. I don't have a thing about this many viewership. Like I post what I find that's it funny or what I want to post for outside people. Is there that pressure though? ரொம்ப வந்து நம்ம விசிபிளா இருக்கணும் இன்ஸ்டாகிராம்ல, that also relates to work. அந்த மாதிரி தான் இருக்கா? Thing you'll know. I sometimes go like some days without posting anything, or I'm like, does it matter உங்க film projectsக்கும் உங்களோட visibility on social mediaக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா இப்பலாம்? Babe, I think end of the day, if you have talent and if you have proved yourself, that will come to you if it has to come to you. Okay, அவ்வளவுதான். I believe in that. Things if they have to happen, will happen. And to finally wrap this off, what is the most brutal lesson you've learned in your journey so far? Nothing is permanent. Very very well said. ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. லைஃப்ல எதுவுமே அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கூடாது. எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. ஒரு சிச்சுவேஷனே பெர்மனன்ட் கிடையாது. எவ்வளோ பேர் என்ன மதிக்காதவங்க வந்து இப்போ வந்து காலில் வந்து விழுந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப் சேஞ்சஸ். கர்மா இஸ் தேர். ஐ பிலீவ் இன் கர்மா அ லாட். ஸோ நெவர் யாருக்குமே கெடுதல் யோசிக்காதீங்க, கெடுதல் பண்ணாதீங்க. சூப்பர். ஏன்னா அது திருப்பி வந்து அவங்களுக்கு தான் வரும். அதனால் அதில் வந்து நான் வந்து சொன்னேன், யாரும் ஒரு ஈக்காக கூட வந்து நான் கெடுதல் பண்ண மாட்டேன். அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது அவங்களோட தலைவலி. ஸோ உங்களை வந்து யாராவது ஹர்ட் பண்ணா கூட நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்க. நீ பண்ணிக்கப்பா சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கு உனக்கு கர்மா வரும்னு நான் அப்படி விட்டுருவோம். அவ்வளோதான். தட்ஸ் இட். ஐ டோன்ட் சம்டைம்ஸ் கர்மா டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். யா யூ ரைட். அண்ட் உங்களோட செக்லிஸ்ட்ல வந்து இப்போ இருக்கிற ஃப்ரெஷ் அப்டேட்ஸ் என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? டைரக்ஷன் ஆயிடுச்சு, செக்லிஸ்ட் வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு செக்லிஸ்ட் ஒன்றுமே இல்லை. I think better movies, better quality of movies I want to do. And that's the focus. Yeah, my goal has always been that, always to நம்ம ஆடியன்ஸ். இப்போ இது வரைக்கும் வந்து நான் எந்த படத்தில் நடிச்சாலும் வந்து வரலட்சுமி நல்லா நடிச்சாங்கப்பா தான் வரப்பேன். அது படம் எப்படி போயிருக்குங்கிறது செகண்ட். ஸோ என் பேரை வந்து நான் காப்பாற்ற வந்துட்டு இருக்கேன். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க் த ஆடியன்ஸஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் அந்த ஃபேவரில் வந்து பெருசாக வந்து ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் ஐ திங்க் ஐ பின் லக்கி. நாட் பிகாஸ் ஐ ஸ்டே ட்ரூ டு மை செல்ஃப். இது என்ன பார்க்குறீங்களோ ஆஃப் கேமரா கூட அப்படி தான், ஆன் கேமரா கூட அப்படி தான். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து என் பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். இதுதான் the 3 ways of my life. So I think they've been good to me in that way. And I thank them. And I also like to say, give empathy to other people. You know, be sympathetic to other people. யோசிக்க ஒரு வாட்டி அவங்க நிலைமை என்ன இருக்குன்னு. ஆக்டர்ஸாக இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் நாங்கள் வாலண்டரியாக போய் வந்து உங்களோட கிரிட்டிசிசம் நான் ஏற்றுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பட் நீங்கள் உங்ககிட்ட யாச்சும் வந்து நீங்கள் நல்லா சொன்னா அது வந்து எவ்வளோ கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் ஆன் சம்திங் தான் நான் சொல்லுவேன். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நல்லது சொல்றது எதுவுமே இல்லைன்னா சொல்லவே வேணாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சூப்பர். தேங்க்யூ வரு. இவ்வளவு ஓப்பன் ஹார்ட்டடா எல்லாத்தையுமே நான் கேட்கும்போது ஹெசிடேஷனே இல்லாமல் சொன்னீங்க. அண்ட் ட்ரூலி யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஜஸ்ட் கோ அவுட் தேர் அண்ட் டூ வாட் யூ வாண்ட் டு. பி அ டெஃப் இயர். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பொருட்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றதுக்கு யூ ஆர் அ லிவிங் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் ஃபார் மீ. Thank you so much. You had a wonderful interview today.